வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் ரங்கசாமி நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அதிகாரிகளுக்கு சில மாறுதல்களையும் வழிமுறைகளையும் குறிப்பிட்டு கூறினார். தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் சிலரிடம் பேருந்து நிலையம் அமைப்பு குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது எம்எல்ஏ நேரு, ஸ்மார்ட் சிட்டி திட்ட உயர் அதிகாரி ருத்ரகவுடு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதே நேரத்தில் பேருந்து நிலையம் வரும் 30ஆம் தேதி அல்லது மே 4ஆம் தேதிகளில் திறக்க வாய்ப்புள்ளது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் தெற்கு பகுதி போக்குவரத்து போலீஸ் சூப்பரண்ட் மோகன்குமார் அறிவுறுத்தலின் பேரில் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீஸ் நிலையம் சார்பில் இன்று நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் தன்வந்திரி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கிருமாம்பாக்கம் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் துணை பதிவாளர் பெருமாள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்ச்சி தரும் பழங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன், இருதயநாதன், கிருமாம்பாக்கம் சட்டம் ஒழுங்கு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார், தடை அறிவியல் ஆய்வக அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாயுடன் அனைத்து மருத்துவ பிரிவுகளிலும் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வருகிறது. ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், பிரெஞ்சு தூதரகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஆர்டிஎக்ஸ் வகையை சேர்ந்த வெடிகுண்டு மதியம் 2:30 மணிக்கு வெடிக்கும் என கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பனாய், தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சோதனை செய்தனர். அவசர சிகிச்சை பிரிவு, மகளிர் மற்றும் குழந்தைகள் பிரிவு, புற நோயாளிகள் பிரிவு, மருந்தகம் என அனைத்து பிரிவுகளிலும் ஒவ்வொன்றாக போலீசார் சோதனையிட்டனர். ஆனால் இதில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. ஏனாமில் கடந்த 2 மாதங்களாக குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பதை கண்டித்து ஏனாம் எம்எல்ஏ அசோக் தலைமையில் அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை வளாகத்தில் அரசுக்கு எதிராக பதாகைகளை கையில் ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனாமில் குப்பைகளை கொட்டுவதற்கு மாற்று இடம் ஏற்படுத்தி தராத புதுச்சேரி அரசை கண்டித்தும், வீதிகளில் தேங்கி கிடக்கும் குப்பைகளை உடனடியாக அகற்ற வலியுறுத்தியும் ஏனாம் தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஏனாம் தொகுதி மக்கள் புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்தனர். தொடர்ந்து அவர்கள் குப்பைகளை அகற்றாததை கண்டித்து கையில் பதாகைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புகார் மனு அளித்தனர். குப்பைகளை அகற்றாவிட்டால் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். திண்டிவனம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் பீடத்தில் 5ஆம் ஆண்டு பால்குட துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் பீடத்தில் 5ஆம் ஆண்டு பால்குட துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதற்காக இன்று காலை முதலே பூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியில் 300 கிராம குளக்கரையிலிருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து அங்காளம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா பந்தக்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கொடிமரத்து விநாயகர் மற்றும் பந்தக்கால்களுக்கு
திரவிய பொடி, மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு அபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது. பின்னர் பந்தக்கால்கள் ஊன்றும் நிகழ்ச்சி இனிதே நடந்தது. ஆலயத்திற்கு சொந்தமான கிராமங்களை சேர்ந்தவர்கள் பூஜிக்கப்பட்ட இரு பந்தக்கால்களை ஏந்தி ஆலய பிரகாரத்தை வலம் வந்து பைரவர் சன்னதி அருகில் யாகசாலை அருகிலும் பந்தக்கால்கள் ஊன்றப்பட்டது. பிரம்மோற்சவ விழா வரும் மே 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மாணிக்க வாசக தம்பிரான் சுவாமிகள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொழில்நுட்ப பல்கலைக்கு நிர்வாக குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கு நிர்வாக குழு அமைக்க வேண்டும், ஓய்வூதிய வயது உயர்வை அறிவிக்க வேண்டும், பொறுப்பு பதிவாளர் நியமன முறைகேட்டை விசாரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்கலை பேராசிரியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முதல் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அதன்படி 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் வகுப்புகளை புறக்கணித்து 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பாஜக இளைஞர் அணி சார்பில் காஷ்மீர் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. காஷ்மீர் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக இளைஞர் அணி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகம் அருகே நடைபெற்றது. பாஜக இளைஞர் அணி மாநில தலைவர் அற்புதராஜ் தலைமையில் பொதுச் செயலாளர் கணபதி வருண் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர்கள் அகிலன், ஜெயலட்சுமி, பழனி, மாநில செயலாளர்கள் சரவணன், ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தீவிரவாதிகளால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது தீவிரவாதத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய பாஜகவினர் தீவிரவாதிகளின் புகைப்படத்தை கிழித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் 60 நாட்களுக்கு பிறகு குப்பை அள்ளும் பணி துவங்கியது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில காக்கிநாடா அருகே உள்ளது. 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏனாம் பிராந்தியத்தில் தினமும் 70 டன் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டுவதற்காக ஏனாமில் கனகலாப்பேட் என்ற பகுதியில் தனியிடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி பிப்ரவரி 25ஆம் தேதி மூடப்பட்டது. இதனால் குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த 60 நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலே கொட்டப்பட்டது. இந்த நிலையில் ஏனாம் தொகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ அசோக் தலைமையில் 820 கிலோமீட்டர் தூரம் பயணித்து புதுச்சேரி வந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார். இந்த நிலையில் நேற்று ஏனாம் சென்ற மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் அங்கு மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமியுடன் ஆலோசனை நடத்தி குப்பைகள் உடனடியாக அகற்ற உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்களை கொண்டு குப்பை அகற்றும் பணி 60 நாட்களுக்கு பிறகு ஏனாமில் துவங்கியது. இது மக்களிடையே நிம்மதி ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு ஆபாச குறுஞ்செய்தி படங்கள் அனுப்பி வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு கடந்த சில நாட்களாக அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து ஆபாச குறுஞ்செய்தி படங்கள் வந்ததை அடுத்து அப்பெண் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சென்னை மேடவாக்கம் பகுதியை சேர்ந்த பாஸ்கர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் சென்னையில் பாஸ்கரனை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் அமிர்தா கார்டனில் புதிய மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சரவணன்குமார் இயக்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தா கார்டனில் அவ்வப்போது மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் அமைச்சரிடம் சரி செய்து கொடுக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் முயற்சியில் ரூபாய் 21.46 லட்சம் மதிப்பீட்டில் மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.
இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றி இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மின்துறை உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்திரி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா உட்பட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறையில் தினக்கூலி ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் 455 பேர் கடந்த 2016ஆம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். அதில் 36 பேர் பணி நிரந்தரம் செய்யாமல் இருந்து வருகின்றனர். இவர்கள் தொடர்ந்து பணி நிரந்தர கோரிக்கை வைத்து வருகின்றனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 36 பேருக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரிவித்தார். இதுவரை அதற்கான நடவடிக்கை இல்லாததால் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் திருமுருகன், சுரேஷ் பாபு தலைமையில் நேற்று காலை 11 மணி அளவில் 36 பேர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியதன் பேரில் போராட்டம் நடத்தியவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் இளம் பெண்ணுடன் உல்லாசமாக இருந்த வீடியோவை அனுப்பி மின்துறை அதிகாரியிடம் ரூபாய் 10 லட்சம் பறிப்பில் ஈடுபட்ட 3 பெண்கள் மற்றும் 2 ரவுடிகள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசின் மின்துறையில் பணியாற்றும் அதிகாரி ஒருவருக்கு இளம் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் அழைப்பை ஏற்று கடந்த வாரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதிக்கு சென்று உல்லாசமாக இருந்துள்ளார். அப்போது இதனை ஒரு கும்பல் மறைந்திருந்து வீடியோ எடுத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த கும்பல் அதிகாரியை தொடர்பு கொண்டு வீடியோவை அவரது வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி ரூபாய் 10 லட்சம் தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். அதிர்ச்சியடைந்த அதிகாரியும் ரூபாய் 10 லட்சத்தை அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் மீண்டும் பணம் கேட்டு அந்த கும்பல் அதிகாரியை மிரட்டியது. இதனால் பயந்து போன அதிகாரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து வானரப்பேட்டையை சேர்ந்த ரவுடி தீனா என்கிற தீன தயாளன், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ரவுடி ஷாருக்கான் மற்றும் விபச்சார அழகிகளான அரியாங்குப்பத்தை சேர்ந்த மணிமேகலை, பெரம்பையை சேர்ந்த சுகந்தி, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த சுலட்சணா என்கிற அம்மு ஆகிய 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தளவா வீராசாமி வீதி முதல் சாலை தெரு வரை ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தளவாய் வீதி முதல் சாலை தெரு வரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.